கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தவேக வேட்பாளர் VS பாபு பெற்ற வெற்றியை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ தலைமையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் 6 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் மற்றும் VVPAட்களை ஒப்புகைச் சீட்டுகளுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள மு.க. ஸ்டாலின் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் VVPAட்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எனவே தவேக வேட்பாளர் VS பாபுவின் வெற்றியை செல்லாது என அறிவிக்கவும் மனுவில் மு.க. ஸ்டாலின் தரப்பில் கோரப்பட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்த இவ்வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. பழனி அருகே மானூர் இருளப்பசாமி கோயிலின் சொத்து தொடர்பாக இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இருதரப்பு மாறி மாறி போலீசில் புகார் அளித்தனர். கோயிலுக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக அரசு கையகப்படுத்தியது. இதற்கான இழப்பீட்டுத் தொகையாக அரசு தரப்பில் வழங்கும் 79 லட்சம் ரூபாய் பணத்தை யார் பெறுவது என்று இருதரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஒரு தரப்பினர் ஏலம் விட்டு ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலத்தை நாங்கள் தான் ஏலம் விடுவோம், குத்தகை தோப்புகளை ஏலம் விடுவோம்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு வந்திருக்காங்க. இது சம்மந்தமாக அரசும் சரி நீதிமன்றங்களும் சரி தானே முன்வந்து நம்ம இந்து அறநிலையத்துறை முன்வந்து இந்த நிலத்துக்குனுடைய மதிப்பு தற்போது பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா மதிப்பு வரும். இந்த 20 கோடி சொத்தை நிலம் மோசடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதை உரிய நடவடிக்கை எடுக்கணும். தேவைப்பட்ட எங்களுக்கு CPCIDயோட விசாரணைக்கு இது முழுச உள்படுத்தி இது பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பும் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கொடிசியாவில் நடைபெற்று வரும் எலக்ட்ரோடெக் கண்காட்சியில் தொழில்துறையினருக்கு பயன்படும் வகையில் அதிநவீன இயந்திரங்களை காட்சிப்படுத்தப்பட்டன. கொடிசியா இன்டெக் டெக்னாலஜி சென்டர் சார்பில் நடத்தப்படும் கண்காட்சியில் தமிழ்நாடு உட்பட 14 மாநிலங்களைச் சேர்ந்த முன்னணி உற்பத்தியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மின்சார வாகனங்களுக்கான அதிவேக சார்ஜர்கள், அட்டானமஸ் மொபைல் ரோபோ மற்றும் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மின்சார சேமிப்புக்கான அதிநவீன கருவிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. EV சார்ஜஸில் 3.3 கிலோவாட்லேருந்து 240 கிலோவாட் வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் AC சார்ஜஸும் இருக்குது, DC சார்ஜஸும் இருக்குது. அது போக நாங்கள் ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷனில் அட்டானமஸ் மொபைல் ரோபோட்ஸ்ன்னு பண்ணுறோம். அதில் தொழிலாளர் பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்கு, அப்புறம் கோல்ட் ஸ்டோரேஜில் ஹெல்த் அசட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி நம்ம கூட்ஸை மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். சோலார் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்கும் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம். இந்த சோலார் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வர 1 மெகாவாட் சோலார் வரைக்கும் இதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஃபேரில் பேட்ரி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபியூச்சர் நம்ம பேட்டரி சிஸ்டத்தை நம்பி இருக்கிறதுனால பேட்டரி சிஸ்டத்துக்கு முக்கியம் கொடுத்துருக்கோம். மொத்தம் 260 அரங்குகள் அமைக்கப்பட்டு நடைபெற்று வரும் கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவு பெற உள்ளது. இதுவரை பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழில்துறையினர் கண்காட்சியை பார்வையிட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் குளம் போல தேங்கி கிடந்த நீரில் மூழ்கி சிறுவன் உயிரிழந்ததற்கு அரசு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விராலிமலை அருகே மேப்பூதக்குடி வழியாக செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக தண்ணீர் வெளியேறி வந்தது. இதனால் அருகிலுள்ள காலி நிலங்களில் தண்ணீர் குளம் போல தேங்கி கிடந்த நிலையில் குழாய் உடைப்பை சீர் செய்ய பொதுமக்கள் பல மாதங்களாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தேங்கி கிடந்த தண்ணீரில் குளிப்பதற்காக இறங்கிய மகதீப் என்ற 11 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் சிறுவன் உயிரிழந்ததாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கரும்பு லாரியை வழிமறித்த யானை கூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தமிழ்நாட்டின் எல்லையான காரப்பள்ளம் சோதனை சாவடி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. இந்த சோதனை சாவடி அருகே அவ்வழியாக வந்த கரும்பு லாரியை யானைகள் கூட்டம் வழிமறித்தது. அப்போது கரும்பு லாரி ஓட்டுநர் யானைகள் கூட்டத்தை கண்டு அச்சமடைந்து லாரிக்குள்ளேயே படுத்துக் கொண்டார். அங்கிருந்த மற்ற வாகனங்கள் அதிக ஒலி எழுப்பி யானை கூட்டங்களை விரட்டி அடித்தன. இருந்த போதிலும் லாரியிலிருந்து கரும்புகளை எடுத்துக்கொண்ட பின்னரே யானைகள் அங்கிருந்து ருசித்தபடி வனப்பகுதிக்குள் சென்றன.
சாலைகளிலேயே கரும்புக்காக யானைகள் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கேரளாவில் ஓணம் பண்டிகை காரணமாக மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. இதனால் தூத்துக்குடி துறைமுகத்தில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் பிடிக்கப்படும் மீன்கள் பெருமளவு கேரள மாநிலத்திற்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. கேரளாவில் வரும் புதன்கிழமை ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனால் பொதுமக்கள் மீன் உள்ளிட்ட அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை உண்பர் என்பதால் கேரளத்தில் மீன்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. இதனையடுத்து தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் 270க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எனவே 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டமே இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதி எம்எல்ஏக்களுக்கு எதிரான தேர்தல் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு எதிராக வெங்கடாச்சலபதி என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்தது. இந்த தடையை நீக்க கோரிய வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் வழக்குகள் முடியும் வரை 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்தது. தேர்தல் ஆணையத்தின் இந்த பதில் தவறு என்று முதல்வர் விஜய் தப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்த நீதிமன்றம் அனைத்து தரப்பும் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. உதகையில் 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களில் 5க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வனவிலங்குகள் தாக்கி உயிரிழந்த நிலையில் தற்போது ஆட்சியில் உள்ள தாவேக அரசை கண்டித்து உதகையில் தோடர், கோதர், இருளர், காட்டுநாயக்கர், பனியர், குறும்பர் ஆகிய 6 வகையான பழங்குடி இனத்தை சேர்ந்த ஏராளமானோர் தங்களது கலாச்சார உடையுடன் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே புள்ளி தான் அதே புள்ளி அங்க வருது. உடனடியாக புள்ளி பிடிக்க வேண்டும். ஒரு 10 நாள் டைம் கொடுக்கிறோம். இந்த புள்ளியை பிடிச்சாகணும். அதே போல யானை அடிச்சவங்களுக்கும் கஸ்டடி கொடுக்கணும். நிறைய பேர் யானை எடுத்துருச்சு. கீழ்கோத்தேரி, கோத்தகிரி, கோழிக்கரை, இருந்து சேரம்படி வரைக்கும், பாலனோட ஒய்ஃப் வரைக்கும் எல்லாத்தையும் யானை புள்ளி அடிச்சிருச்சு. இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கம்? வனவிலங்குகளின் அட்டகாசத்தை தடுக்க வேண்டும், வனவிலங்குகள் சேதப்படுத்தியுள்ள விவசாய பயிர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற பழங்குடியின மக்கள் வலியுறுத்தினர். தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் மணல் குவாரிகளுக்கு எக்காரணம் கொண்டும் அனுமதி வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் புகலூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஜீவகுமார் தாக்கல் செய்த மனுவில் திருவையாறு தாலுகாவில் உள்ள அச்சனூர், மருவூர், மணத்திட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சட்டவிரோத மணல் குவாரிகள் செயல்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் டெல்டா பகுதியில் குவாரி பணிகளை தொடர அனுமதித்தால் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்டதன் நோக்கம் சிதைக்கப்படும் என்று வாதிட்டார். இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள கிராமங்களில் குவாரிகள் மூடப்பட்டு விட்டன என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே எக்காரணம் கொண்டும் இப்பகுதிகளில் குவாரிகளுக்கு இனி அனுமதி வழங்கக்கூடாது என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். விழுப்புரத்தில் செயல்பட்டு வரும் நுகர்வோர் நீதிமன்றத்தை திருவண்ணாமலைக்கு மாற்றம் செய்வதை கண்டித்து வழக்கறிஞர்கள் சென்னை திருச்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகர பகுதியான சண்முகாபுரம் கல்லறை அருகே செயல்பட்டு வரும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர்கள் தொடுத்த வழக்குகள் விசாரணை நடைபெற்று வருகிறது. வாடகை கட்டடத்தில் செயல்பட்டு வரும் நுகர்வோர் நீதிமன்றத்தை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து சென்னை திருச்சி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றம் திருவண்ணாமலைக்கு மாற்றப்பட்டுவிட்டால் இங்கிருக்கும் மாவட்ட நுகர்வோரும்
கடலூர் மாவட்டமும் திருவண்ணாமலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அங்கே இருக்கிற நுகர்வோர்களும் திருவண்ணாமலைக்கு சென்று வழக்கு தாக்கல் செய்வதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.